இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோயில்னு பாத்துக்கிட்டு இருக்க இல்லன்னு வச்சுக்க. ஒழுங்கு மரியாதை வந்து கார்ல ஏறு. முடியாதுன்னு சொல்றேன்ல. என் அம்மா செத்ததுக்கு காரணமே அந்த மிலிட்டரிக்காரன் தான். அவன் பொண்டாட்டி என் கையை பிடிக்கிறான். அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என் பொண்டாட்டி பேசிட்டு இருக்காடா. இதுக்கு மேல ஒரு அவமானம் வேணுமாடா? அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். என்னனே முடிவு பண்ணீங்க? நான் அவமானப்பட்டதை விட 100 மடங்கு அந்த சுந்தரமும் அவன் வீட்டு ஆளுங்களும் அவமானப்படணும். ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதபடி அந்த குடும்பமே அசிங்கப்பட்டு சாவணும். அண்ணே, உங்க பொண்ணு அந்த வீட்டுல தானே வாக்கப்பட்டிருக்கு. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்க பொண்ணு வாழ்க்கையில சேர்ந்து நாசமா போகும். ஏய், என் பொண்ணு அந்த வீட்டுல இருந்தா தானடா. நீங்க சொல்றது எனக்கு புரியலையேன்னு. என் பொண்ணு அந்த குடும்பத்துல வாழவே கூடாதுடா. பொண்ணு அவளாவே தாலியை கழட்டி வச்சுட்டு என் வீட்டுக்கு வரணும். இல்ல அவ தாலியை அறுத்துட்டு அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன்டா. நான் அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக செய்ய போற மொத வேலை இந்த ஒரு விஷயத்திலேயே அந்த குடும்பத்தை நான் எப்படி கதற வைக்கிறேன்னு பாரு. அண்ணே, இதுக்கு முதல்ல உங்க பொண்ணு ஒத்துக்கணும்ல. அவ ஒத்துக்கிட்ட என்ன, ஒத்துக்கிடாட்டி என்ன, அவ முடிவு யாருக்கடா வேணும்? நான் நினைச்சது நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரி பாட்டி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா. சித்தப்பா, மில்ல ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். நீங்க நாளையில இருந்து பாத்துப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏதாவதுன்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா. கரிகாலம் கூட வர்றதுனால தான் உன்னை இப்ப சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன். பார்த்து அனுசரிச்சு அவன் கூட குடும்பம் நடத்துற வழியை பாரு. கரிகால மாதிரி ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவன் மனசு நோகாத மாதிரி நீ நடந்துக்கும். அதான் உனக்கு நல்லது. நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சித்தப்பா. சொன்னதெல்லாம் உன் மனசுல இருக்குல்ல. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. நீ நல்லா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அது எப்பவும் உன் மனசுல இருக்கட்டும். புரியுதா? சரி பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். உடம்பு பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு சரி, வாங்க. வரோம் பாட்டி. வரேன் மாணவி. போயிட்டு வாங்க. சரி சித்தப்பா, வரோம்ப்பா. நந்தினி, இந்த பேக் எடு. அவங்கள போய் விட்டு வந்துடுறேன். சரி போப்பா, சித்தி வரேன். போய் அனுப்பிட்டு வா. சரி. மாதிரி மோசமான கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. நான் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தானே ஊரை விட்டு இந்த வேலைக்கு வந்தேன். அது தெரிஞ்சும் என் கூட வந்தே ஆகணும்னு பிளான் பண்ணி நீ நினைச்சதை சாதிச்சிட்டல. இல்ல நந்தினி, இங்க பாரு, நீ என் கூட ஊருக்கு வேணா வந்திருக்கலாம். ஆனா என் கூட நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இனி இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நான் யாரோ. நான் எங்கேயாவது போய் தனியா என் வேலையை பாத்துக்கிறேன். நீ எங்கேயாவது போய் தொலை. நீ கண்ணு மட்டும் பட்டு தொலைக்காத. தெரியாத ஊர்ல நீ தனியா எங்க போவ? எங்கேயும் போய் தொலைக்கிற, அது ஏன் பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட வரக்கூடாது. எனக்கு அதுதான் வேணும். உடனே எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி உன் கூட இல்லங்கறத சொல்லி ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணி என் கூட இருக்கலாம்னு நினைச்ச நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது சொல்லிட்ட. ஆட்டோ, அண்ணா வேலைச்சேரி வரைக்கும் போகணும். போலாமா? உட்காருங்க. போங்கண்ணா.
எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். நான் இங்க ஒரு ரூம் புக் பண்ணிருக்கேன். உங்க பேரு? நந்தினி. சரி இருங்க, பார்த்து சொல்றேன். உள்ள போனீங்கன்னா லாஸ்ட் லெஃப்ட். ம். சொல்லுடி. ஏய் அதெல்லாம் இல்லடி. அம்மா, ஐயோ, கரிகாலன் ஒரு வேளை ஏதாவது சொல்லியிருப்பானோ? இப்ப என்ன பண்றது? சொல்லுமா. அம்மா, சென்னைக்கு போயிட்டியாடா? வந்தாச்சுமா. அம்மா உன்கிட்ட கோவமா பேசுனதையெல்லாம் மனசுல வச்சுக்காத நந்தினி. கரிகாலனும் நீயும் ஒன்னா இருக்கணும் தான் அம்மா அப்படியெல்லாம் பேசினேன். கரிகாலம் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதெல்லாம் வரம்மா. அதையே நந்தினி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நம்ம கையில இருக்கிறப்போ நம்ம கையில இருக்கிறதோட மதிப்பு தெரியாம தொலைஞ்சதுக்கு அப்புறம் அதோட மதிப்பு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு? கரிகாலம் உனக்கு அப்படிதான். உன் பக்கத்துல இருக்கிறதுனால அவனோட மதிப்பு உனக்கு தெரியல. அவன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. அவன் உன்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிறான்னு உனக்கே தெரியும்லம்மா. நீயும் அவன் மனசறிஞ்சு அவன் மனசு கோணாம நடந்துக்கோடா. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. சரி, கரிகாலன் கிட்ட போனை கொடுமா. அம்மா என்ன கரிகாலன் கிட்ட போனை கொடுக்க சொல்லுது? அப்போ கரிகாலன் போன் பண்ணல, அம்மாவை தான் போன் பண்ணிருக்கு போல. ஆனா கரிகாலன் என் கூட இல்லங்கிற விஷயம் அம்மாக்கு தெரியக்கூடாது. இப்ப என்ன பண்றது? மா, நந்தினி. அம்மா, கரிகாலன் கிட்ட போனை கொடுன்னு சொன்னேன். கரிகாலன் வந்தா சத்தியில படுத்து தூங்கிட்டாமா. எழுப்பி வேணா போனை கொடுக்கட்டுமா? வேணாமா, அசதியில தூங்குற புள்ளைய எழுப்ப வேணாம். அவன் தூங்கட்டும் நல்லா. நான் காலையில உனக்கு போன் பண்றேன். என்ன? அம்மா உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரிகால மனசு கோணாம நடந்துக்கோ. நான் நாளைக்கு கூப்பிடுறேன். வச்சுட்டா? சரிம்மா, பாத்துக்கிறேன். சரிம்மா. அப்பாடா, நல்ல வேலை கரிகாலன் தூங்குறான்னு சொன்னதும் அம்மா விட்டுருச்சு. எப்படியோ இப்ப சமாளிச்சாச்சு. கரிகாலன் விஷயத்துல ரெகுலரா அம்மாவை சமாளிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும்.